சென்னை மாநகராட்சி மாமன்ற மாதாந்திர கூட்டத்தில் கவுன்சிலர்கள் முறையாக பங்கேற்பதில்லை என்று குற்றச்சாட்டு நிலவுகிறது. திங்கட்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் மொத்தமுள்ள 200 கவுன்சிலர்களில் 85 கவுன்சிலர்கள் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளில் உள்ள குறைபாடுகளை மாநகராட்சி மேயரிடம் தெரிவித்து அதற்கான திட்டப்பணிகளுக்கு ஒப்புதல் பெற வேண்டும். ஆனால் சில கவுன்சிலர்கள் கூட்டத்தினை அலட்சியப்படுத்தி வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. அவர்கள் தொடர்ந்து 3 முறை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்காவிட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியது. பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் ஏறத்தாழ 65 லட்சம் பெயர்கள் விடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை நாடு முழுவதும் அமல்படுத்த தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த நிலையில் கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததைத் தொடர்ந்து ஒருமனதாக நிறைவேறியது. மேலும் எதிர்க்கட்சிகளின் பரிந்துரையும் தீர்மானத்தில் சேர்க்கப்பட்டது. தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை புறவாசல் வழியாக அமல்படுத்தும் நோக்கில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டுவரப்படுவதாக அந்த தீர்மானத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் 2500 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய டொமாஹாக் ஏவுகணைகளை கோரும் யுக்ரைனின் கோரிக்கை பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் முன்னர் ஏவப்பட்ட அந்த ஏவுகணைகளின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த ஏவுகணை யுக்ரைனில் இருந்து ஏவப்பட்டால் மாஸ்கோவை எளிதில் தாக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததற்கு விஜயும் ஒரு காரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் காவல்துறையும் போதிய பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்தி இருக்கலாம் என கூறிய அவர் இந்த சம்பவத்தில் உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகிவிட்டதாக பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.